Hi, hello, welcome to Parallel Twins. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா நம்ம Insta360 1 or 10 எடிஷன் வந்து நம்ம சேனலுக்கு நான் வாங்கியிருக்கேன். இதை வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய மைண்டில் வச்சுருந்தேன். இவனை ஏன் சூஸ் பண்ணன்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இவனை அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். கூடவே கொஞ்சம் அக்சசரிஸும் வாங்கியிருக்கேன். ஸோ அதையுமே அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. பார்த்தீங்கன்னா பிரிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மெயினான கேமரா ஒன்று வந்திருக்கு. இதுதாங்க ஆக்சுவலாக இது நான் வாங்கின ரீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 360 ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4K லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் பேட்ரி, அதாவது பேட்ரி ஒன்று, சாரி அடிஷ்னல் கிடையாது, இதுதான் பேட்ரி ஒன்று. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளே அந்த செட்டப் இருக்குது. இதில் கிராக் ஆகுது, நல்ல வேலை இல்லை. ஏன்னா நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க, நான் அன்பாக்ஸ் பண்ணல. நான் ஏன் அன்பாக்ஸ் இவ்வளோ நாள் பண்ணாமல் இருந்தேன் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு நிறைய இருந்துச்சு. இதை வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 10 days மேலே ஆகிடுச்சு. நான் இப்போ தான் அன்பாக்ஸே பண்ணுறேன் நான். ஓகே, இந்த கேமரா நான் ஏன் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணன்றதை சொல்கிறேன். என் மைண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்தது கோப்ரோ. ஆக்ஷன் கேமரானோடனே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நமக்கு தாட் வர்றது பார்த்திங்கன்னா கோப்ரோ. அதுதான் வந்து எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு மைண்டில் வரும். அப்படி இருக்கும்போது நான் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து வேறு என்னென்னலாம் இருக்குன்றதை நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்க கிட்டலாம் வந்து நிறைய வந்து நோண்டி உயிரை எடுத்து கடைசியில் இவனை சூஸ் பண்ணேன். ஏன் இவனை சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம எது வேணுனாலும் நம்ம பிரிச்சுட்டு, அதாவது இப்போ நார்மலாக 4K லென்ஸ் வேணுன்னா 4K லென்ஸில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 360 வியூ வேணும்னா இந்த 360 கேமரா பார்த்திங்கன்னா நமக்கு 360 லென்ஸ் இருக்கும். ஸோ அப்படியே இதில் வந்து ப்ளக்இன் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். அதாவது நம்ம பிரித்து நம்ம சின்ன வயசுலலாம் க்யூப்லாம் பிரித்து விளையாடிருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த கேமரா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆஸ் அ யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் கேமரான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருந்துச்சு. அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன். ஆனால் இதுக்கு முன்னாடி ஆப்ஷனில் இருந்தது பார்த்தீங்கன்னா ஹீரோ 9 ப்ளஸ் ஹீரோ 10 இருந்துச்சு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிமிலராக இதே ப்ரைஸ் ரேஞ்சு தான் வந்துச்சு. நான் இதை சூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 360ங்க. ஏன்னா வந்து 360 வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய ரீல்ஸில் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. 360 கேமராவோட வியூ வந்து நல்லாயிருக்கும். நான் முடிஞ்ச சைடில் வந்து நம்ம இதில் ஷூட் பண்ணி ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4K லென்ஸ் இருக்குது. இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டும் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கூட இன்னொரு அடிஷ்னல் லென்ஸும் ஒன்று வாங்கலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து போட்டிருப்பாங்க, அதாவது 1 inch லென்ஸ் வாங்கலாம். அந்த 1 inch லென்ஸோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி இன்னுமே சூப்பராக இருக்கும். பட் அந்த லென்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. மேபி நம்ம ஃப்யூச்சரில் அது வாங்கணுன்னா அதுக்கு கண்டிப்பாக செப்பரேட்டாக வீடியோ போடுறேன் நான். இதாங்க, அதாவது நீங்கள் 2 சைடுமே திருப்பி அதை எப்படி வேணால் போட்டுக்கலாம். விளாகிங் பண்ணுறீங்கன்னா வந்து கேமரா ப்ளஸ் டிஸ்பிளே வந்து இந்த மாதிரியும் நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரினா நம்ம வந்து இந்த மாதிரியும், அதாவது ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி இருக்குங்க இந்த கேமரா. நெக்ஸ்ட் வந்து இதான் பேட்ரி ஒன்றும் பெருசாலாம் நீங்கள் மாட்டுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் பண்ணிங்களாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பேட்ரி ஆன் ஆகிடும். பவர் பட்டனை ஆன் பண்ணி கேமரா ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஆன் ஆகிடுச்சு ஒரு வழியா. இந்த பேசிக் செட்டிங்ஸ்லாம் வந்து இதை முடிக்கணும் நம்ம. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். கேமரா ஆஃப் பண்ணிடுவோம் இப்போது. ஸோ வந்து இந்த கேமரா நான் சூஸ் பண்ண ரீசனே அதுதாங்க, வேறு ஒன்றும் பெருசாலாம் எதுவும் இல்லை. வீடியோ ஏன் நான் மேக் பண்ணேன், இதுனா கேமரா வாங்கிட்டு ஏதோ காட்டிக்கிற மாதிரிலாம் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் ஆக்ஷன் கேமரா, இந்த ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து ஆக்ஷன் கேமரா வாங்கணும்னு பார்ப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு 1 or 10 எடிஷன் வந்து ஒரு நல்ல ஒரு சீப் அண்ட் பட்ஜெட்டாக, அதாவது பட்ஜெட் ரேஞ்ச் நம்ம பட்ஜெட்குள்ளேயே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 மாடியூலும் வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த 4K மோடும் வரும். ஸோ இது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரியும் ரொம்ப சீப்பு, மைக்கு, இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே இது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ என்னோடய மைண்டில் அதனால தான் நான் இவனை சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி வந்து இன்னும் 2-3 ஆக்சசரிஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருப்பேன். அது என்னென்ட்டு நெக்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுவோம். இது நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்லைனில் தான் வாங்கினேன், ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணல.
ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கணும் அப்படின்னும் போது நம்ம ஆன்லைனில் வாங்குறத விட ஆஃப்லைனில் வாங்கினா அந்த ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும், ஒரு மெமரியாக இருக்கும். ரிலையன்ஸ் டிஜிட்டலில் தான் வாங்கியிருந்தேன். ஒரு 5 days அந்த மாதிரி வெயிட்டிங் பீரியடில் வந்து நமக்கு கிடச்சிடுச்சு உடனே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக்ஸ், அந்த 360யோட செல்ஃபி ஸ்டிக் ஒன்று வாங்கியிருக்கோம். ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக ஒரு பேட்டரி ஒன்று வாங்கியிருக்கோம். எடுத்தோடனே ஏன்டா பேட்டரி வாங்கணும்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் இதுக்கு மேலே நிறைய ட்ராவல் பண்ணி நிறைய vlogs வந்து நம்ம சேனலில் வரும். ஏன்னா நான் யூஸ்வலாக நிறைய ட்ராவல் பண்ணோம், பட் வந்து நான் ஒரு மெமரியாக அதை க்ரியேட் பண்ணி நான் இன்னும் நம்ம வீடியோலாம் எதுவும் போடல. ஸோ இதுக்கப்புறமேட்டு நான் ட்ராவல் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவாக போடுவேன். ஸோ ஓகே, இந்த 2 விஷயம் நான் எங்கே வாங்கினேன்றது உங்களுக்கு சொல்லலை. இது வாங்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பிரதீக்ஷா சொல்லிட்டு கேமரா ஷாப் ஒன்று இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் தரேன். ரொம்பவே ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டில் அவங்கக்கிட்ட ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். அதாவது ஆன்லைனில் நீங்கள் வாங்குகிற ப்ரைஸை விட நல்லாவே சீப்பாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆன்லைனில் வந்து அரௌண்டு 2500 சம்திங் வருது. நமக்கு வந்து 1900க்கு இந்த பேட்டரி வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த செல்ஃபி ஸ்டிக் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் 2000 சம்திங் இருக்குது. இது வந்து நமக்கு வந்து 1800 1800க்கு இது கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து 128GB மெமரி கார்டு ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ ஆக்ஷன் கேமராக்கு நமக்கு இது கண்டிப்பாக தேவை. இதுவுமே 1800 தான். ஸோ ஆக்சசரிஸ் வைஸ் வந்து ரொம்பவே இதுக்கு வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுவும் ரீசன் தான் நான் இவனை சூஸ் பண்ணதுக்கு. ஸோ பேட்ரி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ பேட்ரி பார்த்தீங்கன்னா சேம் நம்ம அதிலேருந்து அதே பேட்ரி தான் இதுவும். ஓகே, இதுதான் பேட்ரிங்க. இதில் வேறு எதுவும் பெருசாலாம் இருக்காது. நம்ம வழக்கம் போல் படிக்க மாட்டோம், அந்த புக்ஸ் உள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக்குங்க. இது வந்து இந்த 360 நம்ம வாக் பண்ணி போகும்போதெல்லாம் இந்த செல்ஃபி ஸ்டிக் இருந்தால் தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதாங்க இன்விசிபிள் ஸ்டிக்கு. ரொம்ப குட்டியாக இருக்குது ஸ்டிக்கு. எப்படி பாடி இந்த டைப். ஓகேங்க, அது செல்ஃபி ஸ்டிக் வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம நார்மல் மொபைலுக்கு யூஸ் பண்ணுற செல்ஃபி ஸ்டிக் மாதிரி தான் இதுவும். என்னென்னா இவனை இங்கே கேமரா நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவசியம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டிக்கு வந்து உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. நம்ம இப்படி எடுக்கிறோன்னும் போது நம்ம வியூ மட்டும் தான் இருக்கும். நான் அதை உங்களுக்கு சைடில் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இந்த செல்ஃபி ஸ்டிக் பற்றி பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த செல்ஃபி ஸ்டிக் ஒன்றும் அந்தளவு பெருசாக யூஸ் ஆகாது. பட் இருந்தாலும் என்னோடய ட்ராவலிங்க்கு என்னோடய vloggingக்கு இது கண்டிப்பாக தேவைன்றதுனால நான் இது வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 360 கேமரா வந்து வாங்குகிறோன்னா கண்டிப்பாக நமக்கு கேரி பண்ணுற பேக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு, ரொம்ப சேஃப்டியும் கூட. ஏன்னா நம்ம பேட்டரி டப்புன்னு பாக்கெட்டில் போட்டுப்போம், அந்த மாதிரி இல்லாமல் அந்த பேக்கில் கேரி பண்ணுறோம் போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பேட்டரிக்கான பேக்குமே நான் வாங்கியிருக்கேன். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் செப்பரேட்டாக மேக் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் நமக்கு தந்திருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்காக. ஸோ அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் நமக்கு அந்த ப்ரைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது என்னென்ட்டு நான் உங்களுக்கு கிளியராக அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த ஒயிட் கலர் பாக்ஸை வந்து நம்ம மறந்தே போயிட்டோம். கேமராவை பார்த்த ஆர்வத்தில் இவனை மறந்துட்டோம். இவ்வளோ வேலை செஞ்சு மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா தம்பி. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மவுண்ட் ஏதாவது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சி டைப் வந்து நம்ம ஆக்ஷன் கேமரா சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்பாடி மெயினான விஷயம் தான். ஓகேங்க, இது ஆக்சுவலாக இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இந்த விஷயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 360யோட ப்ரொடெக்ஷன் கேஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணாத டைம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்க டைமில் வந்து இதை வந்து நம்ம இப்படி போட்டுக்கணும். ஐயோ திருப்பி போடுறேன். ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 360 கேமராவோட கேஸ் நீங்கள் பேக்கில் கேரி பண்ணும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் வந்து Insta360 சொல்லிட்டு எல்லோவில் ஒன்று ஒயிட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வைப்பிங் கிளாத், அதாவது நம்ம லென்ஸ் வந்து வைப் பண்ணுறதுக்கான கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓனர்ஷிப் மேனுவல் இதெல்லாம் பற்றி நான் பெருசாக எதுவும் சொல்ல விரும்பலை. நெக்ஸ்ட் வந்து மவுண்ட்டுங்க. இந்த மவுண்ட்டில் தான் வந்து நம்ம இவனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திருப்பி போடுறேன். அவ்வளோதாங்க. இந்த வியூ இந்த கேமராக்காக தாங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி வாங்கினது. என்னதான் கோப்ரோ வாங்குற அந்த ஃபீல் இருந்தாலும் நம்ம நிறைய செட்டிங்லாம் இருக்க மாதிரி இந்த ஒரு கேமரா வாங்குறது நல்லா இருந்துச்சு. நம்ம ஆன் பண்ணி வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஆப்போட வந்து ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணணும். ஸோ லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கான வீடியோஸ்லாம் சைடில் போட்டு விட்றேன் உங்களுக்கு நான்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம கோப்ரோக்கு பார்த்தீங்கன்னா மைக் அடாப்டர் வந்து அரௌண்டு 3,000-4,000 அந்த ரேஞ்சில் வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1,200 1,100லையுமே கிடைக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து அந்த ட்ராவலிங் பேக் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அவங்ககிட்டே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே அந்த கேபிள் இருக்குது. ஒரிஜினல் தான், ஆஃப்டர் மார்க்கெட்டில் எதுவும் கிடையாது. ஸோ அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோதாங்க, இந்த கேமரா வந்து வாங்கியாச்சு ஒரு வழியாக. ரொம்ப நாள் கழித்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்க்கு அப்புறமேட்டு இவனை வேணும்ன்ட்டு சூஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கப்புறமேட்டு நிறைய ட்ராவலிங் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன் ரெகுலர் பேசிஸில் இனிமேட்டு. அவ்வளோதாங்க, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே உங்களுக்கு சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.